வணக்கம். பறவைகளின் தந்தை சலீம் அலி. மகாராஷ்டிரா மாநிலம் கேத்வாடி கிராமத்தில் 1896ஆம் ஆண்டு நவம்பர் 12 பிறந்தவர் சலீம் மொய்தீன் அப்துல் அலி. இவர் சிறு வயதில் வேட்டையாடிய சிட்டுக்குருவியின் கழுத்து மஞ்சள் நிறமாக இருந்தது குறித்து மும்பை இயற்கை வரலாற்று கழக கௌரவ செயலர் மில்லட்டிடம் கேட்டார். அவர் பறவைகளின் வாழ்வியல் முறை குறித்து இவருக்கு நிறைய விளக்கினார். இந்தியாவின் மேற்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள், இமயமலை, தக்காட பீடபூமி உள்ளிட்ட இடங்களுடன் மியான்மர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானுக்கும் சலீம் அலி பயணித்து பறவைகளை ஆராய்ந்தார். மும்பையில் விலங்கியல் படிப்பை முடித்து தேசிய வரலாற்று கழக அருங்காட்சியகத்துக்கு வழிகாட்டியாக சேர்ந்தார். கடந்த 1930ஆம் ஆண்டு தூக்கணாங்குருவி பற்றிய ஆய்வு கட்டுரையை வெளியிட்டார். தொடர்ந்து பறவைகளின் தோற்றம், உணவு பழக்கம், இனப்பெருக்க முறை உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து இந்திய பறவைகள் கையேடு உள்ளிட்ட பல நூல்களை எழுதி உலக புகழ் பெற்றார். மும்பை இயற்கை வரலாற்று சங்கத்தின் புரவலராகி அதை மேம்படுத்தினார். பத்ம பூஷன், பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளை பெற்ற இவர் தனது 90வது வயது 1987ஆம் ஆண்டு ஜூலை 27இல் மறைந்தார். நன்றி.